ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சூரிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மே 24ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இந்த மாதம் கடைசியில் மே 31ஆம் தேதி செவ்வாய் 10ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் சூரியன் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதுவும் 2ஆம் ஆதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் வீடு கொடுத்த செவ்வாய் குரு வீட்டில் இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வராத பணமெல்லாம் வந்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தனாதிபதி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். இது சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் 10ஆம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். மே 14ஆம் தேதி வரையும் சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் மன தைரியம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னால் இருந்த தைரியத்தை விட சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு புது தைரியம் இருக்கிற மாதிரி தெரியுங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் அரசாங்க வழி நன்மையை தரும். அரசாங்க அதிகாரிகளால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். அதே போல் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது சிறப்பு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். மக்காதிபதி 10ஆம் இடத்துல உச்சநிலையில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் மே மாதம் ஒரு 14 தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே போல் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த கிரக சேர்க்கை ஏற்பட இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். அதுவும் அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய காலில் தான் சஞ்சாரம் செய்வார். அந்த சூரியனே கூடவே இருக்கிறார். அதுவும் சூரிய லாபஸ்தானத்தில் பலம். இன்னும் சொல்ல போனால் மே மாதம் 20 தேதி பிறகு அந்த லாபாதிபதி சுக்கிரனும் அந்த இடத்துக்கு வரார். அப்போ குரு லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் இருப்பது, தனாதிபதி இருப்பதும், தனக்காரகன் இருப்பதும் ரொம்ப சிறப்புங்க. அப்போ இந்த குரு பயிற்சி நடந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருக்கும். மே மாதம் 14 தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக ஆகாத சில காரியங்கள்லாம் நடக்கும் பாருங்க. இந்த மே மாதம் 14 தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. நீண்ட காலமாக வராத பணம் எல்லாம் வந்து சேரும். அதே போல் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது நடக்கும். அப்போ மனசில் ஒரு புது சந்தோஷத்தை பார்க்க முடியும். கடகராசிக்காரர்கள் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு சூரிய லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு தனாதிபதியும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க இந்த மாதம் மே 14 தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ சூரிய லாபஸ்தானத்தில் குருபவனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் கடகராசியில் இருக்கிறாங்க, தகப்பனாருக்கு வேலை எதுவும் இல்லைன்னா, தகப்பனார் வேலை தேடி காத்திருக்கிறாருன்னா வேலை கிடைத்து விடும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் குருவோடு, யோகாதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய சிறப்புங்க. அதே போல் கடகராசிக்காரர்கள் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துறீங்க, ஒரு நல்ல நிறுவனத்தை எதிர்பார்த்து காத்துறீங்கன்னா அந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு அழைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க.
ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்னும் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த ஒரு வருஷத்தில் பாருங்க, சூரியன் இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துட்டார். மீண்டும் சூரியன் அந்த இடத்துக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அந்த குரு பயிற்சி ஆகும்போது தான் அந்த சூரியன் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தினால நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்போ லாபாதிபதி வலுக்கும் பொழுது மண்ணால் லாபம், பெண்ணால் லாபம், அதிகார லாபம், அந்தஸ்தை கொடுக்கும். இப்படி தொட்டதெல்லாம் வெற்றியில் முடியுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு 14 தேதிக்கு பிறகு. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 10 இருக்கிறார். மே மாதம் 20 தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. மீண்டும் சுக்கிரன் அந்த இடத்துக்கு வருவதற்கு அந்த குரு பயிற்சியாகும் போது தான் வருவார். அப்போ இந்த காலம் பாருங்க சிறப்பான காலம். அதாவது லாபஸ்தானத்தில் குரு இருந்து அந்த வீட்டுக்குடைய லாபாதிபதியே அந்த வீட்டுக்கு வராருன்னா பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். 9 கூடியவனும் 11 கூடியவனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் பொன்னாக விளையும். அப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த மாதம். இந்த மாதம் மே மாதம் ஒரு 14 தேதி பிறகு சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். மே மாதம் 20 தேதி பிறகு சுக்கிரனே லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். குரு அமர்ந்த வீட்டுக்கு அந்த வீட்டாதிபதியே வரார். அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை இந்த மாதமே பார்க்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பனாருக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் சூரிய லாபஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு குறைவு இருக்காது. தகப்பனாருக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே போல் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பது என்ன, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் தர யோகாதிபதிங்க. அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒரு வகையில் நன்மை தான். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதிங்க. அவர் மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். புதனுக்கு 10ஆம் இடம் சிறப்பு தான். புதனால உங்களுக்கு கெடுபலங்கள் இருக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்னால் உடனே அதிர்ஷ்டங்கள் ஏற்பட இருக்கிறது. அந்த வீட்டுக்கு சூரியனும் வர இருக்கிறார். லாபாதிபதியும் அந்த வீட்டுக்கு வருவதனால, அதாவது பயிற்சியான உடனே பார்த்தீங்கன்னா பல தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இந்த காரியங்கள் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக விளங்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதாவது மே மாதம் 2, 3 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதே போல் மாத கடைசியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதாவது மே மாதம் 29, 30, 31 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 8, 9, 10, மே 13, 14, 15, மே 18, 19, அதே போல் மே 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.